அரசியல் போர்க்களம் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் வளங்கள் கேரளாவிற்கு, கேரளாவின் குப்பைகள் தமிழ்நாட்டிற்கு. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு. முதல்ல தமிழ்நாட்டின் வளங்கள் கேரளாவிற்கு இது என்னன்றதை பார்த்துடலாம். அதாவது கேரளாவில் கட்டப்படும் விழிங்கம் துறைமுகத்துக்கு தேவைப்படும் கல்கள் தமிழ்நாட்டிலிருந்து நாளொன்றிற்கு ஆயிரக்கணக்கான லாரிகளில் செல்கிறது. இந்த கல்லை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தா, தமிழ்நாட்டின் முக்கிய வளமாக கருதப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை உடைத்து கல்களை கொண்டு செல்றாங்க. ஏன் கேரளாவில் எவ்வளவோ மலைகள் இருக்கு, அதை விட்டுட்டு தமிழ்நாட்டின் மலைகளை உடைக்கிறாங்கன்னா, அங்கே ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்கள் அவர்களின் வளங்களை எப்படி பாதுகாக்கணும்னு பார்க்குறாங்க. இங்கே அதை எப்படி விற்று காசாகணும்னு செயல்படுறாங்க. இந்த மலைகளின் அழிப்பு இப்படியே போனால் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளங்கள் தீர்ந்து மனிதர்கள் வாழ தகுதியற்ற நாடாக மாறிவிடும். தமிழ்நாட்டை அழித்து கேரளா வளர்ச்சி அடைய வேண்டுமா என்ற கேள்வி தமிழ்நாட்டின் ஆட்சியாளர்களிடமும் மக்களிடமும் எழுந்தால் இதை தடுக்க முடியும். அடுத்து கேரளாவின் குப்பைகள் தமிழ்நாட்டிற்கு. அதாவது சில ஆண்டுகளாகவே கேரளாவின் குப்பைகள் தமிழ்நாட்டிற்குள் கொட்டப்பட்டு வருகின்றது. முதலில் தமிழ்நாட்டின் எல்லைப் பகுதிகளில் கொட்டினார்கள். இப்போது ஊருக்குள்ளேயே கொட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஓரிரு நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் மருத்துவ கழிவுகள், அகற்றப்பட்ட கேன்சர் கட்டிகள், சிரஞ்சிகள் போன்ற பல ஆபத்தான மருத்துவ கழிவுகளை டன் கணக்கில் கொட்டி சென்றார்கள். மக்கள் பலமாக கேள்வி கேட்டதை அடுத்து கேரள அதிகாரி ஒருவர் வந்து இந்த கழிவுகளை ஆய்வு செய்து அந்த கழிவுகள் ஆபத்தில்லை என்று கூறினார். நாங்கள் தெரிஞ்சு பார்க்கும்போது அப்படி பயோமெடிக்கல் வேஸ்ட் பார்க்கல. இல்ல சார், நிறைய போட்டோஸ் we have seen syringes, tabletsோட கவர்ஸ் இருக்கு. இது அபாயகரமான மருத்துவ கழிவுகளா சார்? ஈவன் blood samples also கிடக்கு சார். blood samples கிடக்கு. IV கலெக்ட் பண்ணுற இல்ல, அதுக்குள்ள blood கிடக்கு சார். நாங்க கண்ணால பார்த்தோம். we have seen photos இருக்கு. we have videos also. எடுத்து பார்த்தது we have videos also. அந்த கழிவுகள் ஆபத்தில்லை என்றால் அதை கேரளாவிலேயே கொட்டியிருக்கலாமே. கழிவுகளை அகற்ற சொல்லி மக்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு வந்த பின் இன்று அந்த கழிவுகளை மறுபடியும் கேரளாவிற்கே அனுப்பி வைத்துள்ளார்கள் தமிழ்நாடு அதிகாரிகள். மக்கள் விழித்து கொள்ளாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாடு மக்கள் வாழ தகுதி இல்லாத நாடாக மாறிவிடும். இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த செய்தியை கடத்த ஷேர் பண்ணுங்க. அப்படியே இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள அரசியல் போர்க்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.